உங்கள் ஊர் உங்கள் குரல் நிகழ்ச்சிக்கு வரவேற்பது கணேஷ். தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். இன்று உலக தண்ணீர் தினம். குடிநீர் கேட்டு பல இடங்களில் பொதுமக்கள் சாலை மறியல். பொள்ளாச்சியில் யானைகளுக்கான புத்துணர்வு முகாம் தொடக்கம். 30 நாட்களுக்கு யானை சவாரி ரத்து. இருபத்தி 8ஆம் தேதி ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று அரசு அறிவித்தும் பயனில்லை. 7வது நாளாக தொடரும் போக்குவரத்து கழக ஊழியர்களின் போராட்டம். காலமுறை ஊதியம் கேட்டு சாலை மறியல். பல்வேறு இடங்களில் சத்துணவு பணியாளர்கள் கைது. விவசாய கிணற்றில் தவறி விழுந்த காட்டு யானை. மீட்பு பணியில் வனத்துறையினர் தீவிரம். பக்தர்களுக்கு நிழல் கொடுக்கும் வண்ணக் குடைகள். வெயிலில் இருந்து தற்காத்துக் கொள்ள மதுரை மீனாட்சியம்மன் கோவில் நிர்வாகம் ஏற்பாடு. கோவை மாவட்டம் கோவனூரில் விவசாய கிணற்றில் தவறி விழுந்த காட்டு யானையை மீட்கும் முயற்சியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். நேற்று இரவு அந்த பகுதியில் தண்ணீர் தேடி வந்த காட்டு யானை ஒன்று 60 அடி ஆழம் கொண்ட பாழடைந்த கிணற்றில் தவறி விழுந்தது. தகவல் அறிந்து காலை 10 மணி அளவில் அங்கு சென்ற வனத்துறையினர் 2 ஜேசிபி இயந்திரங்களின் உதவியோடு யானையை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். பின்னங்காலில் காயம் ஏற்பட்டிருப்பதால் அந்த யானை ஆக்ரோஷமாக காணப்படுகிறது. தர்பூசணி, வாழைப்பழம் உள்ளிட்ட உணவுப் பொருட்களையும் யானை வீசி எறிந்தது. 20க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் காலையிலிருந்து யானையை மீட்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மீனாட்சியம்மன் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு கோடை வெயிலின் தாகத்திலிருந்து தற்காத்துக் கொள்ள வண்ணக்குடைகளை கொண்டு நிழற்குடை அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய முயற்சியால் கோவிலுக்கு நடந்து செல்ல இதமாகவும் வாகன ஓட்டிகள் இளைப்பாறிக் கொள்ளவும் வசதியாக இருப்பதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் வண்ண வண்ண குடைகளால் ஆன நிழல் பந்தலை பக்தர்கள் நின்று பார்த்து ரசித்து செல்கின்றனர். சவுதி அரேபியாவின் தரின் கடல் பகுதியில் மீன்பிடிக்கச் சென்ற குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 3 பேர் கடலில் மூழ்கினர். சவுதி அரேபியாவின் ஆழ்கடல் பகுதியில் ஏற்பட்ட விபத்தில் குமரி மாவட்டம் கேசவன் புதன்துறையைச் சேர்ந்த ஜார்ஜ், ராஜாமங்கலம் பகுதியைச் சேர்ந்த லேவின், கோவளத்தைச் சேர்ந்த ஜோசப் சுகுந்தன் ஆகிய 3 பேரும் மூழ்கியதாகவும் அரேபிய மீனவர் மட்டும் உயிர் தப்பியதாகவும் உறவினர்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து கடலில் மூழ்கிய மீனவர்களின் உடலை மீட்க வேண்டும் என்றும் மேலும் மீனவர்கள் உயிரிழப்பின் உண்மை நிலை குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை அரசு சரபோஜி கலைக்கல்லூரி மாணவர்கள் 500க்கும் அதிகமானவர்கள் கல்வி உதவித்தொகை வழங்கப்படாததை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். தஞ்சை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற மாணவர்களின் மறியலால் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உதவித்தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வட்டாட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தியும் மாணவர்கள் கலைந்து செல்லவில்லை. உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாகவும் மாணவர்கள் எச்சரித்துள்ளனர். மகளிருக்கான சர்வதேச பீச் கபடி போட்டியில் தங்கம் வென்று தாயகம் திரும்பியிருக்கும் அந்தோணி அம்மாளுக்கு விழுப்புரத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் உள்ளிட்டோர் விழுப்புரம் ரயில் நிலையத்தில் அந்தோணி அம்மாளை வரவேற்றனர். விழுப்புரம் மாவட்டம் சோழபாண்டிபுரத்தைச் சேர்ந்த அந்தோணி அம்மாள் தென்னாப்பிரிக்கா, மொரீஷியஸ் ஆகிய நாடுகளில் நடைபெற்ற சர்வதேச போட்டிகளில் இந்திய அணி தங்கம் வெல்ல உறுதுணையாக இருந்துள்ளார். இனிவரும் செய்திகளை சுருக்கமாக விரைவு செய்திகளாக பார்க்கலாம்.
தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த முத்தானூர் கிராமத்தில் குடிநீர் கேட்டு பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இப்பகுதியில் கடந்த 6 மாதங்களாக குடிநீர் வரவில்லை எனவும் தண்ணீர் தேடி பல கிலோமீட்டர் தூரம் செல்லும் நிலை இருப்பதாகவும் கூறி பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். தகவல் அறிந்து பொதுமக்களிடம் காவல்துறையினரும் குடிநீர் வடிகால் வாரிய செயற்பொறியாளர் ராஜு ஆகியோரும் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனையொட்டி போராட்டத்தை மக்கள் கைவிட்டனர். அரூர் திருவண்ணாமலை சாலையில் 2 மணி நேரம் நடந்த மறியலால் பெண் ஒருவர் மயங்கி விழுந்தார். நாகையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட சத்துணவு ஊழியர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. காலமுறை ஊதியம் வழங்க வலியுறுத்தி 2வது நாளாக சத்துணவு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள நாகை காரைக்கால் தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட முயன்றபோது சத்துணவு ஊழியர்களுக்கும் போலீசாருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்ட 200க்கும் அதிகமானோரை போலீசார் கைது செய்தனர். ஓய்வூதியம் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் வரை போராட்டம் தொடரும் என கூறிய போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற பணியாளர்கள் 7வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை புறவழிச்சாலையில் உள்ள தலைமை அலுவலகம் அருகே நடைபெற்ற போராட்டத்தில் மதுரை, திண்டுக்கல் மற்றும் விருதுநகர் கோட்ட ஓய்வூதியர்கள் பங்கேற்றனர். மேலும் வரும் 28ஆம் தேதி ஓய்வூதியம் வழங்கப்படும் என அமைச்சர் அறிவித்திருந்தாலும் ஓய்வூதியம் கைக்கு கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் எனவும் அவர்கள் தெரிவித்தனர். இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி நெல்லை வண்ணார்பேட்டையில் உள்ள அரசு போக்குவரத்து கழக பொது மேலாளர் அலுவலகம் அருகே ஓய்வூதியர்கள் தங்களது குடும்பத்தாரோடு வந்து ஒப்பாரி வைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்த கிரிசமுத்திரம் கிராமத்தில் நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்தும் சுமார் 200க்கும் அதிகமான காளைகள் பங்கேற்றன. சுற்றுவட்டாரத்தில் இருந்து வந்திருந்த ஏராளமான இளைஞர்கள் காளைகளை விரட்டி பிடிக்க முயன்றனர். வேகமாக ஓடி குதித்த இலக்கை துரிதமாக கடந்த மாடுகளுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. பொள்ளாச்சி மாவட்டம் ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் வனத்துறையின் பராமரிப்பில் இருக்கும் யானைகளுக்கான புத்துணர்வு முகாம் இன்று தொடங்கியிருக்கிறது. பொள்ளாச்சியை அடுத்து அமைந்துள்ள ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் 6 வனச்சரகங்கள் உள்ளன. இதில் டாப் ஸ்லிப் வனச்சரகத்தில் உள்ள கோடிகமுக்தி முகாமில் 6 யானைகள் மற்றும் சின்னாறு முகாமில் 16 யானைகள் என வனத்துறை சார்பில் 22 யானைகள் பராமரித்து வரப்படுகின்றன. பொதுமக்களை அச்சுறுத்தும் காட்டு யானைகளை கட்டுப்படுத்தும் பணிக்கு மட்டுமல்லாது சுற்றுலா பயணிகள் வனத்தை சுற்றி பார்க்கும் சவாரிக்கும் இந்த யானைகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஆண்டுதோறும் இந்த யானைகளுக்கு ஓய்வளித்து புத்துணர்வு வழங்கும் முகமாக 30 நாட்களுக்கு முகாம் நடத்தப்படும். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான முகாம் இன்று தொடங்கப்பட்டுள்ளது. முகாம் நிறைவுற்ற பின்னர் யானைகளின் உடல்நிலை மற்றும் எடை போன்றவை பரிசோதிக்கப்பட்டு மீண்டும் பணிகளில் ஈடுபடுத்தப்படும். தற்போது புத்துணர்வு முகாம் நடப்பதால் 30 நாட்களுக்கு டாப் ஸ்லிப் வரும் சுற்றுலா பயணிகளுக்கான யானை சவாரி ரத்து செய்யப்படுவதாகவும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இனிவரும் செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதி மக்களின் குடிநீர் தேவைக்காக அமராவதி அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடக் கோரி பொதுப்பணித்துறையினரிடம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மனு அளித்தனர். மேலும் தண்ணீரை திறந்துவிடும் வரையில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாகவும் எச்சரித்தனர். தாராபுரம் பகுதியில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதால் பொதுமக்கள் தண்ணீரை விலை கொடுத்து வாங்கும் நிலை இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். அமராவதி அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட்டால் 2 மாதங்களுக்கு குடிநீர் பிரச்சினை தீரும் எனவும் அவர்கள் தெரிவித்தனர். நாமக்கல்லில் முறையாக குடிநீர் வழங்காத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து 13வது வார்டு பெண்கள் காலை குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அங்குள்ள பாவடி தெரு 13வது வார்டில் 2 ஆழ்குழாய் கிணறுகள் அமைக்கப்பட்டிருந்தாலும் வறட்சி காரணமாக குழாயில் தண்ணீர் இல்லை என்றும் 15 நாட்களுக்கு ஒருமுறைதான் நகராட்சி சார்பில் குடிநீர் வழங்கப்பட்டு வருவதாகவும் கூறி போராட்டம் நடத்தினர். இதனால் நாமக்கல் சேந்தமங்கலம் சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நெல்லை மாநகராட்சிக்கு உட்பட்ட காமராஜபுரம், குறுந்துடையார்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் அடிப்படை வசதிகள் செய்து தர கோரி பாரதிய ஜனதா கட்சியினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பகுதிகளில் குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்றும் சாலை வசதி, சாக்கடை வசதி, பாதாள சாக்கடை வசதி போன்ற எந்த அடிப்படை வசதிகளும் இல்லை என கூறி நெல்லை மாநகராட்சி அலுவலகம் முன் போராட்டம் நடத்தினர். பின்னர் மாநகராட்சி அலுவலகத்தில் மனு அளித்தனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த குறுக்கத்தூர் மையப்பகுதியில் அமைந்துள்ள அரசு மதுபான கடையை அகற்றக் கோரி பெண்கள் உட்பட பலர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பகுதியில் செல்லும் பெண்கள் மற்றும் மாணவ மாணவியர் பெரும் அவதிக்குள்ளாவதாக கூறியும் கடையை அகற்ற வேண்டும் என வலியுறுத்தியும் போராட்டம் நடத்தினர். போராட்டம் நடத்திய மக்களுடன் டாஸ்மார்க்கிற்கு வந்தவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. காவல்துறையினர் தலையிட்டு நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் மின்சார ரயில் மோதி இளைஞர் உயிரிழந்தார். ஆவடி இந்து கல்லூரி இடையே சேக்காடு பகுதியில் ரயில்வே கேட் மூடப்பட்டிருந்த நிலையிலும் இருசக்கர வாகனத்தில் வந்த வசந்தகுமார் என்ற வாலிபர் தண்டவாளத்தை கடக்க முயன்றதாகவும் அப்போது பயணிகள் ரயில் மோதியதில் அவர் உயிரிழந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த பகுதியில் ரயில்வே மேம்பாலம் அமைப்பதற்கான நிதி ஒதுக்கப்பட்டும் பணிகள் நடைபெறாத காரணத்தால் இதுபோன்ற விபத்துகளில் பலர் உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பெரம்பலூர் மாவட்டம் எசனை கீழக்கரை பகுதியில் தண்ணீர் தேடி வந்த புள்ளிமான் விவசாய கிணற்றில் தவறி விழுந்தது. காயங்களுடன் கிணற்றில் தவித்த 1.5 வயது புள்ளிமானை பெரம்பலூர் தீயணைப்பு படையினர் உயிருடன் மீட்டனர். வனப்பகுதியில் வனவிலங்குகளுக்கு போதிய குடிநீர் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு கிராம மக்கள் 18வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பள்ளத்து விடுதி, அணவையல், விநாயகபுரம், நகரம், சேந்தான்குடி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பசுமாடு மற்றும் வேளாண் பொருட்களோடு ஊர்வலமாக வந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் பசுமாட்டிடம் மனு கொடுத்தனர். இதேபோல நல்லாண்டார் கொள்ளையில் 35வது நாளாக பொதுமக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஈரோடு அருகே கவுண்டச்சிபாளையம் பகுதியில் கடந்த 3 மாதங்களாக குடிநீர் வழங்கவில்லை என கூறி 200க்கும் மேற்பட்ட மக்கள் காலை குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இங்கு புதிதாக ஆழ்துளை கிணறு அமைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி சென்னிமலை சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதேபோல் புதுவலசு பகுதியில் முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து வட்டாட்சியர் செந்திலை சிறைப்பிடித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கிருஷ்ணகிரியில் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட சத்துணவு ஊழியர்கள் 200 பேர் கைது செய்யப்பட்டனர். கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்றும் பணிக்கொடை 3 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் பணியின் போது இறந்த ஊழியர்களின் வேலையை அவர்களது வாரிசுக்கு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி முழக்கமிட்டனர். பின்னர் பெங்களூரு சாலையில் மறியலில் ஈடுபட்டோரை போலீசார் கைது செய்தனர். அதேபோல விருதுநகரில் ஆட்சியர் அலுவலகம் அருகே மறியலில் ஈடுபட முயன்ற 250க்கும் மேற்பட்ட சத்துணவு ஊழியர்களும் கைது செய்யப்பட்டனர். 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 5 மாவட்டங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட நெடுஞ்சாலை பணியாளர்கள் தஞ்சையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை, நாகை, திருவாரூர், புதுக்கோட்டை, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த நெடுஞ்சாலை பணியாளர்கள் கலந்து கொண்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக அறிவித்திட வேண்டும், இறந்த பணியாளர்களின் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. பின்னர் பேரணியாக சென்று மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனுவையும் வழங்கினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மூசூரில் அலசநத்தம் பகுதியில் பழுதடைந்த தார் சாலையை சீரமைக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாலை பழுதால் கர்ப்பிணிகள், முதியவர்கள் உள்ளிட்டோர் பயணத்தின் போது மிகுந்த சிரமத்திற்குள்ளாவதாகவும் இதுகுறித்து பலமுறை புகார் கூறியும் நடவடிக்கை இல்லாததால் அவர்கள் போராட்டம் நடத்தினர். காவல்துறையினர் நடத்திய சமாதான பேச்சுவார்த்தை அடுத்து போராட்டம் முடிவுக்கு வந்தது. வேலூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த வீரப்பள்ளி கிராமத்தில் உள்ளாட்சித் தேர்தலுக்கான இடஒதுக்கீடு கணக்கெடுப்பு பணி முறையாக நடைபெறவில்லை என கூறி நியாய விலைக் கடையை முற்றுகையிட்டு குடும்ப அட்டைகளை பொதுமக்கள் ஒப்படைக்க முற்பட்டனர். அவர்களை சமரசம் செய்த அலுவலர்கள் இது தொடர்பாக உயரதிகாரிகளுக்கு தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை ஒட்டி போராட்டத்தை கைவிட்டனர். அரியலூரில் சுண்ணாம்புக்கல் சுரங்கத்துக்கு தடை விதிக்க வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அண்ணா சிலை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது சுண்ணாம்புக்கல் எடுக்க சுரங்கம் தோண்டப்படுவதாலும் அதில் ராட்சத போர்வெல் மூலம் தண்ணீர் உறிஞ்சப்படுவதாலும் நீராதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி முழக்கமிட்டனர். மேலும் சுரங்கங்களை தடை செய்ய வேண்டும் என்றும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் முழக்கமிட்டனர். ஈரோட்டில் தொழில் வரி பிடித்தம் செய்யப்படுவதை கண்டித்து 50க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் பெரிய சேமூர் மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். துப்புரவு பணியாளர்களுக்கு தொழில் வரி பிடித்தம் செய்யப்படுவதை ரத்து செய்ய வேண்டும் எனவும் 12 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றி வரும் துப்புரவு பணியாளர்களுக்கு தொகுப்பு ஊதிய அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். போராட்டக்காரர்களுடன் உதவி ஆணையர் பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. மேலும் பல்வேறு செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.